ஆல் வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் பிகினர் ஃப்ரெண்ட்லி குவிக் மேக்கப் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு 10 மினிட்ஸில் இந்த மேக்கப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கே ரொம்ப மினிமல் மேக்கப் போட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்கின் ஃபினிஷில் உங்கள் ஸ்கின் டோன்லேயே இருக்கணும்னா இந்த மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லோட்டஸோட ஆர்கானிக் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்னதான் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே, அதாவது ஆயிலியாக இருந்தாலுமே எனக்கு வந்து சென்சிட்டிவ் தான். லைக் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக அலர்ஜிக் ஆகிடும். அதனால தான் நான் வந்து லோட்டஸோட இது யூஸ் பண்ணுறேன். ஆர்கானிக் அண்ட் நல்லா இருக்கு. பட் எக்ஸ்பென்சிவ் சைட் தான். ஐ திங்க் 650 or 700 என்னமோ ரேட் வரும். ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மாய்ஸ்சரைசர். ஸோ நான் வந்து ஒரு ஆர்கானிக்காக எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸை வந்து பூஸ்ட் பண்ணி ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட லிப்ஸையும் ரொம்ப ஹைட்ரேட் பண்ணணும்ல, ஏன்னா சாப்டாக இருக்குது. ஸோ அதனால லிப் பாம் யூஸ் பண்ணுறேன், ப்ளூ ஹெவனோடது. ஃபவுண்டேஷனுக்கு வந்து சுகரோட ஃபவுண்டேஷனில் 52 கொரேட்டோ யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷேடை விட கொஞ்சம் டார்க்காக தெரியும் லைக் உங்களுக்கு பார்த்தா. பட் பிளெண்ட் பண்ணும்போது லைக் என்னோட ஸ்கின் கலர் மாதிரியே அது ஆகிடும். லைக் ஃபுல்லாக ஈவனாக பிளெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி மாறிடும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. பட் உங்களுக்கு போட்டிருக்கும் போதே தெரியும் கொஞ்சம். ஏன்னா என்னோட ஸ்கின் இப்போவுமே அன்ஈவனாக தான் இருக்குது. இது வந்து என்னோட ஸ்கின் அது பாட்டு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு, பிம்பிள் வராமல். கொஞ்சம் ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்தால் தான் எனக்கு பிம்பிள் வருது. ஸோ என்னோட ஹெல்த் கண்டிஷன் வைஸ் அது காட்டுது. ஸோ அதுதான், மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. அண்ட் அதை வந்து நான் எனக்கு எங்கெல்லாம் எனக்கு டிஸ்கலரேஷன் லைக் பிக்மெண்டேஷன், பிம்பிள் மார்க் அதெல்லாம் இருக்கும் அங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட சீக் போன் பார்த்தீங்களா, அந்த சீக் போன் நம்ம கான்டோர் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிக்மெண்டேஷன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து இருக்குது. ஸோ அப்பத்துலேருந்து இருக்கிறதுனால அது அண்ட் என்னோட பிம்பிள் மார்க்ஸ் ஸ்டில் இட்ஸ் அலைவ். ஸோ அதுக்காக அதையும் மறைக்கிறதுக்கு. அண்ட் ஒரு சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட் தெரியும். ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி பிம்பிளோட அளவு அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து ஆஃப்டர் நான் இந்த ஃபவுண்டேஷன் வச்சு ஓரளவு கரெக்ட் பண்ணேன். ரொம்பவும் கரெக்ட் பண்ணி ஃபுல் கவரேஜாகவும் காட்டல. அட் தி சேம் டைம் ரொம்ப மினிமலாகவும் இருக்கணும்னு இந்த ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம், லைக் என்னோட மெத்தடில் கரெக்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களே பாருங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கோ இப்போதைக்கோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான். நான் ஃபோர்ஹெட்ல வந்து ரொம்ப லைட்டாக, அதுக்கப்புறம் எக்ஸஸ்லாம் இருக்கும்ல நம்ம கையில் இருக்க, அதை வந்து பிளெண்டர் வச்சு தான் நான் பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வேணும்னு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும், பிகாஸ் அந்த டார்க் மார்க் தெரிஞ்சிச்சு பாருங்க. அண்ட் இப்போ நான் நிறைய எடுக்கும் போது உங்களுக்கே நல்லா தெரியும் அங்கே வந்து நான் எவ்வளோ எடுத்துட்டேன்னு. திடீர்னு வந்து அதிகமாக எடுத்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் பட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து அப்படியே பிளெண்டர் வச்சு மற்ற இடத்துக்கு அன்ஈவனாக இருக்க இடத்துக்கு வந்து பிளெண்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் கலர் வைஸில் பாருங்கள் டோன் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. இது வந்து சுகரோட க்ரீம் ஃபவுண்டேஷன், ஷேட் வந்து 52 கொரேட்டோ. ஸோ இதுலேயே நிறைய இருக்கும். உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா, நீங்கள் என் கலரில் இருக்கீங்க அப்படின்னா, என்னோட ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து என்னோட வெட் பியூட்டி பிளெண்டர், அதாவது பியூட்டி பிளெண்டரை வந்து வெட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். இல்லைனா ப்ராடக்ட் எல்லாமே அதில் போய் செட்டில் ஆகிடும். அதனால தான் பிளெண்டரை வந்து வெட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக புரியும். அதனால தான் நான் இவ்வளோ கிளியராக சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்க அண்ட் வீட்டில் இருக்கவங்களே ரொம்ப குயிக்காக நான் வந்து வெளியில் போகணும், பட் வந்து எனக்கு சிம்பிளாகவும் இருக்கணும் என்ன மாதிரினா இந்த மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் எந்த ஐ லுக்கும் நான் பெருசாக இந்த மேக்கப்பில் பண்ண மாட்டேன். லைக் ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க ஐ லுக்ஸ்லாம் பெருசாக பண்ணிட்டு போக மாட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹைலைட்டடாக, பிகாஸ் என் ஃபேஸ் ரொம்ப ஈவனாக இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்றதுனால கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியணும்னு என்னோட நோஸ் ஏரியா, என்னோட அண்டர் ஐஸ், என்னோட சின், என்னோட ஃபோர்ஹெட், அதாவது ஐப்ரோ ஏரியா அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட் அங்கங்கே செட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் பிளெண்டிங். நான் அதாவது கன்சீலருக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா க்ரீம் கன்சீலர் ஃப்ரம் இன்சைட் HD பேலட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் அண்ட் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கன்சீலர் பேலட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும், லைக் கான்டோர், ஃபவுண்டேஷனாக கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுங்கள். ஈஸி டு பிளெண்ட். நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே இது நல்லாயிருக்கும். பிகாஸ் இது வந்து க்ரீம்னா அவ்வளோ திக்காக இல்லை, ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது நல்லா இருக்கும். ஆயிலி ஸ்கின் நான் காம்பினேஷன் நானே யூஸ் பண்ணுறேன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு எனக்கு நல்லா இருக்கு. தென் வந்து அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டடாக வேணுமோ அங்கே மட்டும் நான் பண்ணுறேன். மற்ற இடம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு அந்த டோன் மெயின்டைன் ஆகட்டும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அது மட்டும் போகலாம். அதுக்கப்புறமா பவுடருக்கு இன்சைட்டோட பனானா பவுடர் யூஸ் பண்ணுறேன்.
நான் யூஸ்வலி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் பனானா பவுடர் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப மினிமலாக எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக தெரியாது. அந்த இன்சைட்டோட இந்த பனானா பவுடர் வந்து ரொம்ப எல்லோவிஷாகவும் இல்லை. போட்டோன்னா நமக்கு வந்து எதுவுமே தெரியல நம்ம ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணும்போது. நான் கொஞ்சம் இன்னைக்கு வந்து மேக்கப்பே வார்மாக தான் போட்டிருக்கேன்றதுனால என் பவுடரும் அப்படி இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. பட் வந்து ஒரு டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ் கிடைக்குது, ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும், நல்லா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் போட்ட உடனே வந்து பிஐ மாதிரி தான் தெரியும், நீங்களே பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின், பக்கா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க. பேக்கிங் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த டைம் வந்து இல்லை பேக் பண்ண வேணாம், ஸோ நார்மலாக செட் பண்ணி காட்டலாம் அப்படின்னா. பட் ஒரு சைடு வந்து நார்மலாக காட்டியிருப்பேன், ஒரு சைடு வந்து பேக் பண்ண மாதிரி காட்டியிருந்தேன். ஸோ அதுலேயே தெரியும். அண்ட் வந்து எனக்கு ஸ்மைல் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அது நான் மேக்கப் போட்டு முடிச்ச செகண்டுக்கே வரும். ஸோ அது மாதிரி எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து என்னோட வாய் சுற்றி இருக்க ஏரியா, அதாவது எனக்கு எங்கெல்லாம் ஸ்மைல் லைன்ஸ் விழுமோ அங்கெல்லாம் வந்து, அண்ட் என்னோட அண்டர் ஐஸ்லையுமே லைன்ஸ் விழும். அதனால தான் நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். என்னோட ஐலிட்லேயுமே லைன் வரும். ஸோ அதெல்லாம் வந்து காமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி நான் போடும்போது ரொம்ப பேய் மாதிரி தெரியவ தான் செய்வேன். நீங்களும் போட்டாலும் அப்படி தான் தெரிவிங்க. பட் இட் டேக்ஸ் டைம் டு செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு மேக்கப் வந்து செட் ஆக அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து ஆகும் உங்க ஃபேஸோட அது போய் செட் ஆகுறதுக்கு. அது செட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, ஐ ஸ்வேர் உங்களுக்கு வந்து பிடிக்கும். கண்டிப்பா வந்து உங்களோட ஸ்கின் டோன்லயே நல்லா இருக்கும். ஸோ நான் ஃபுல் பவுடரும் போட்டு ஈவனாக போட்டுறேன். ஸோ அந்த பவுடர் போட்டோன்னே நான் வந்து ஹைலைட் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ஓகே தான். அண்ட் வந்து நீங்களே பாருங்க, நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பிம்பிள் மார்க்ஸ் இருந்துச்சு, இப்போ என்னோட மேக்கப்ல மார்க்ஸே இல்லை. ஸோ சுகரோட அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் அண்ட் அஃபோர்டபுள் இன்சைட் கன்சீலர் அண்ட் இன்சைட்டோட பவுடரை வச்சு நான் இந்த மேக்கப் டியூட்டோரியல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அஃபோர்டபுளில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் வந்து இந்த டைமில் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து என்னோட 1 day கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட மேக்கப் கிளாஸில் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மிங் 17 சண்டே இந்த மந்த் நவம்பர். ஸோ நீங்கள் நவம்பர் 17க்குள்ளே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கலாம் உங்களோட சீட்ஸை. ஜஸ்ட் 499 தான் ஃபீஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் போட்டுக்கிறேன். ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்துட்டு இன்சைட்டோட ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் பேலட்லேருந்து நான் ஒரு நார்மல் பீச் ஷேட் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அது நான் என்னோட கிளாஸ் வந்து ஜஸ்ட் 499 தான் ஃபீஸ். அதில் வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸ் மேக்கப், அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல், என்னோட சிக்னேச்சர் மேக்கப் லுக் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அட்வான்ஸ் நம்ம வந்து ஆன்லைனில் கற்றுக்குறோம், நமக்கு வந்து புரியுமான்றது தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக புரியும். பிகாஸ் என்னோட சிக்னேச்சரில் யூஸ்வலாக இருக்க மேக்கப்புக்கும் ஏன் சிக்னேச்சரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபீஸ் ஜஸ்ட் 499 வித் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம். நீங்கள் சூப்பராக கற்றுக்கலாம். அண்ட் லைஃப் டைம் கான்டாக்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் பிளஷ் வந்து ப்ராப்பரா போடுறேன். அதே சமயத்தில் இன்னும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு இதுல லைஃப் டைம் கான்டாக்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு எப்போ என்ன டவுட் வந்தாலும், மேக்கப் ப்ராடக்ட் வாங்குறதுல டவுட் வந்தாலும், பிரைடை ரெடி பண்றதுல டவுட் வந்தாலும், என்ன டவுட் வந்தாலும் என்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 17க்குள்ள நீங்க பாக்குறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸைட்டிங் நியூஸ் சொல்லணும்னா, டிசம்பர் மிட்ல ஒரு வீக்கெண்ட்ல வந்து இன்னும் டேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல. பட் 2 days மேக்கப் கிளாஸ் வருது. அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 day வேணும்னாலும் 1 day ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டேவும் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க செகண்ட் டேவும் ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயும் 1 day ஆப்ஷன் மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த லுக் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லுக்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும் உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்குது. செகண்ட் டேவும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னோட லுக்கில் என் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் இவ்வளோ சொல்கிறத வச்சு உங்களுக்கு தெரியாது. பட் இன்னும் ரிவ்யூஸ் வேணால் என்னோட இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஷேடோக்கு வந்து ரொம்ப சிம்பிளா போகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, என்னோட அந்த பிளஷ் பேலட் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ரேண்டமா ஒரு 2 கலர் எடுத்து 2 பிளஷ் ஷேடை வந்து எடுத்து என்னோட
ஐஸில் வந்து நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்ட், அதாவது அங்கே போட்டிருக்கேன்னு தெரியக்கூடாது, அட் தி சேம் டைம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ன்ட்டு நான் ஒரு பிங்கிஷ் ஷேடாக இருக்கணும்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஐலைனர் என்னோட தி மோஸ்ட் ஃபேவரட். இது வந்து என்கிட்ட ஒரு 10-20 பாட்டில் இருக்கும். நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது எல்ஐடினோட ஐலைனர். இதோட ரேட் வந்து ஐ திங்க் 90 rupees சம்திங். பட் இதோட ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, தி பெஸ்ட், தி பெஸ்ட் ஐலைனர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து இதை ஸ்கூல் டைம்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவன் நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். தென் ஸ்டில் நான் யூஸ் பண்ணுறேன். அதோட இன்டென்ஸ் பாருங்க, ஜஸ்ட் 1 coat. அது எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் நீங்கள் வச்சாலும் இன்னும் டார்க்காக இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். கை வச்சு, அதாவது தண்ணி பட்டா போகாது, பட் தண்ணி பட்டுட்டு நம்ம கை வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னா அது போகும். ஸோ அது மாதிரி தான். அதுக்கப்புறம் மஸ்காராக்கு ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் என்னோட ஃபேவரட் மஸ்காரா, விச் இஸ் ஸோ அஃபோர்டபுள். 230-200K இப்போலாம் கிடைக்கிது ஆன்லைனில். ஸோ அதுக்கப்புறம் என்னோட லிப்பில் வேலை பார்க்க போகிறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லிப் பாம் போட்டிருந்தால அந்த லிப் பாமை க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு டிஷ்யூ வச்சு நான் வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெட் லிப் லைனர் எடுக்கிறேன். பார்த்தாலே தெரியும், ஒரு ரெட் லிப் லைனர் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா போல்டாகவே பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் எப்படி போடுவோமோ யூஸ்வலாக அந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைய ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்ஐடினோட லிப்ஸ்டிக்கை எடுத்து நான் வந்து உள்ளே போடுறேன். ஸோ என்னோட லிப்பை அவுட்டர் லைன் பண்ணியிருக்கேன்ல, ஸோ என்னோட இன்னர் லிப்பை வந்து நான் வந்து ஒரு லைட் நியூட் பிங்க் ஷேட் வச்சு நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன். எனக்கு தெரியல இப்போது, இல்லை முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதை நான் சொன்னல, இது ஒரு மேட் லிப்ஸ்டிக், சூப்பராக இருக்கும். 100 rupees தான் நினைக்கிறேன். பட் இது வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே அஃபோர்டபுளாக சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த மேக்கப் லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் சொன்னால செட் ஆகும்னு, இப்போவே ஒரு அளவு செட் ஆயிடுச்சு. இன்னும் போக போக இன்னும் நல்லா செட் ஆகி உங்கள் ஸ்கின் டோன்லேயே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.